ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 18/2/2025 வந்திருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்திருக்க பார்த்திங்கன்னா என்டிபிசி நிறுவனத்தில் 400 அசிஸ்டன்ஸ் பணியிடங்கள். ஸோ இதில் வந்து மெக்கானிக்கல் எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம். ஓகேவா? ஸோ அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிஇ முடிச்சவங்க தான் எலிஜிபிள். ஓகேவா? ஸோ அடுத்து அழைக்கிறது மின்சார நிறுவனம் டிகிரி ஹைட்ரோ டெவலப்மெண்ட் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் 3 பேருமே கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு கல்வி தகுதி பிஇ பிடெக் தான். ஓகேவா? ஸோ அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் வேணும். இதுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிஇ, சிஇ, சிஎஸ்சி படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. இது எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள். ஓகேவா? ஸோ நல்ல விதமாக உபயோகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் படித்தா வேலை இல்லாமலாம் இல்லை, வேலை நிறையா இருக்குது. நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல, இன்ஜினியரிங் படித்தா வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் இல்லை அப்படின்னு நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து நல்ல ரேங்க்கில் இருக்கக்கூடிய போஸ்ட், நல்ல சேலரியும் வரும். கண்டிப்பாக தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.